மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்கள் நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு 7.5 நாட்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது. வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி கடந்த 4 மாத காலமாக உங்களுக்கு 7.5 நாட்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வேலை, தொழில், வருமானம், உத்தியோகம், குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய செயல்பாடுகளை குறித்து உங்கள் முயற்சி, உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி சத்தமாக நீங்கள் வெளியில் பேசக்கூடாது. மற்றவர்கள் கேட்குற மாதிரி நான் இதை பண்ணுவேன், நான் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், என்னுடைய வேலை எப்படி தெரியுமா அப்படின்னு மற்றவர்கள் கேட்குற மாதிரி உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, பணம், பொருளாதார நிலையை பற்றி வெளியில் கேட்குற மாதிரி சத்தமாக பேசக்கூடாது. உங்களுக்கு 7.5 நாட்டு சனி நடக்கும்போது உங்களுக்கு பகை, போட்டி, விரோதம், கண் திருஷ்டி, செய்வன, மந்திரம், எந்திரம், பகைவர்களால் பல கஷ்டங்கள், தொல்லைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை மேசராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 7.5 நாட்டு சனியில் ஏற்படுத்திவிடும். ஏன்னா 7.5 நாட்டு சனி நடக்கும்போது தான் கையில் பணமே இருக்காது. நாம் பெருமையாக மற்றவர்களிடம் நான் அந்த வேலை செய்கிறேன், இந்த வேலை செய்கிறேன், என் குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னு வெளியில் உங்களை பற்றியோ உங்கள் குடும்ப ரகசியங்களையோ வெளியில் மற்றவர்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமாக பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மேசராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். 1/8/2026 அன்று முதல் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். அடுத்த 1.5 மாத காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து வழியிலும் நன்மை தான் கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 3வது வீட்டில் செல்லும்போது எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றியாகும். எந்த காரியத்தில் முயற்சி செஞ்சாலும் அது வேலைக்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், உங்களுடைய பதவி உயர்வாக இருக்கலாம். எந்த காரியத்துக்கு முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிகள் வெற்றியாகும். படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீங்க. படித்து கொண்டிருப்பவர்கள் உள்ளூரை விட்டு வெளியூர் போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், அல்லது வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டம் வெற்றியாகும். கோச்சாரத்தில் 3வது வீட்டில் செவ்வாய் வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதாவது அனைத்து வழியிலுமே யோகத்தை தரும். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. இப்போ உங்களுக்கு உதவக்கூடிய நண்பர்கள், கூட்டாளிகள் கிடைப்பாங்க. உதவிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அது அரசு வழியிலும் உதவி கிடைக்கலாம், உங்கள் நண்பர்கள், கூட்டாளிகள் வழியிலும் உங்களுக்கு உதவி கிடைக்கலாம். 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பார்த்தீங்கன்னா புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ, வீட்டு மனையோ, விவசாய நிலமோ, சொத்துக்கள் வாங்குற அளவுக்கு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குற அளவுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுப்பார். மேசராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது அடுத்த 1.5 மாத காலம் விவசாயிகளுக்கு, விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமான வரத்து உண்டு. புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக வீட்டு மனை வாங்கலாம். உங்களுடைய வசதி வாய்ப்புலாம் நல்லா பெருகும். அதே மாதிரி கமிஷன், தரகு, புரோக தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அதிகமான கமிஷன் வாங்கலாம், நல்லா பணம் சம்பாதிக்கலாம். பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. பரணியில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஊரை ஆள்றீங்களோ இல்லையோ உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆள்வீர்கள். உங்கள் குடும்ப நபர்கள் உங்களுக்கு கட்டுப்படுவாங்க. ஏன்னா மேசம் ராசியிலேயே முதல் ராசி. மேச ராசியில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு தூணாகவும் குடும்பத்திற்கு முதன்மையாகவும் செயல்படக்கூடியவர்கள். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த 1.5 மாதம் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. செவ்வாயுடைய 4ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. 6வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா எதிரிகளே இருக்க மாட்டாங்க. கடன் எவ்வளோ இருந்தாலும் கடனை கொடுத்து அடைக்கலாம். அப்படியே கடன் வாங்குறீங்க அப்படின்னா வீடு கட்டுவதற்கு,
புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, நிலம் சொத்து வாங்குறதுக்கு, இந்த மாதிரி எதிர்கால தேவைக்கு கடன் வாங்குவீங்க. 6வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகம் சார்ந்து பதவி உயர்வு, நல்ல இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் சந்திக்கலாம். 6வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்களுடைய உதவி, ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மேலோங்கி காணப்படும். உறவினர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. மேச ராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது இளைய உடன் பிறந்தவர்களுக்கு மட்டும் அப்போது சளி, காய்ச்சல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். இளைய உடன் பிறந்தவர்களோட மட்டும் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் வரலாம். நீங்கள் சொன்னால் அவங்க தம்பி கேட்க மாட்டார், அல்லது உங்கள் தம்பி சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. மற்றபடி வந்து செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சிறப்பு தான். செவ்வாயுடைய 7ஆம் பார்வை மேச ராசிக்கு 9வது வீட்டின் மேல் விழுகிறது. பரணி நட்சத்திர அன்பர்கள் படிப்பு சார்ந்தோ, வேலை சார்ந்தோ, உங்கள் பயணங்கள் சார்ந்தோ இப்போ இந்த காலகட்டம் உங்கள் பயணங்கள் இனிதாக வெற்றி பெறும். கோவிலுக்காக, ஆன்மீக திருப்பணிக்காக பணங்காசு வந்து செலவு அளிப்பீங்க. 9வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது சிலருக்கு வந்து அம்மா வழியில், பாட்டி வழியில், மனைவி வழியில் பார்த்தீங்கன்னா வருமானம் வரும். அப்பாவோட ஒத்தாசை உண்டு. அப்பாவுக்கு நல்ல வருமானம். அப்பா கடைபிடிக்கக்கூடிய பாரம்பரியத்தை மேசராசி பரணி நட்சத்திர அன்பர்கள் கடைபிடிப்பீங்க. அப்பா கும்பிடக்கூடிய குலதெய்வத்தை இந்த காலகட்டத்தில் வழிபாடு செய்வீங்க. செவ்வாய் வந்து முருகனுடைய அம்சம். பரணி நட்சத்திர அன்பர்கள் அடுத்த 1.5 மாதத்தில் உங்கள் உள்ளூருக்கு அருகில் இருக்கக்கூடிய, அதாவது 6 படை முருகன் ஸ்தலங்களில் உங்கள் உள்ளூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்யுங்கள். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை பரணி நட்சத்திரத்திற்கு 10வது வீட்டின் மேல் விழுகிறது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் நன்றாக போகும். தொழிலில் வந்து நல்ல வருமானம் எடுக்கலாம். 10வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கங்கள், இதை சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் முழுமையாக நிவர்த்தியாகும். மேசராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.